கரெக்டாக அந்த இடத்துல கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஹாய் ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒரு ஸ்பாட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். ஆக்சுவலாக வந்து அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அலோனாக தான் வந்திருந்தேன். ஸோ இன்றைக்குமே வந்து நான் தனியாக தான் வந்திருக்கேன். அண்டு உள்ளே போகிறப்ப எனக்கு ரொம்ப கூஸ்பம்ஸாக இருக்குது. ஏன்னா ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு வந்திருந்தான். அண்ட் இந்த ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 இயர் பேக் வந்து பார்த்திங்கன்னா கைவிடப்பட்ட நிலைமைக்கு போயிருக்கு. இந்த இடத்துல நிறைய குழந்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இறந்துருக்காங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி ஆகி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ உள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கு நானும் உங்களை மாதிரியே ஈகராக வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்கில் தான் இருக்கேன். என்ன நடக்க போகுது தெரியல. ஸோ நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நிறைய வீடியோஸ் வரும். ஓகேங்களா? சரி, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நேராக உள்ளே போயிடலாம். ஓகே, கிட்டத்தட்ட 3.5 இயருக்கு மேலே இருக்குங்க கைஸ் இந்த இடத்துக்கு நான் வந்து. Oh shit. Hello? Oh my god. உள்ள யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தீங்கன்னா இப்போ என் கூட பேச முடியுமா? ஹலோ, ஏதாவது பிரச்சனையா? Oh my god. ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு இங்கே வந்திருந்தார். அவர் கூட நீங்கள் ரொம்ப கனெக்ட் ஆனீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ இன்றைக்கி நான் உங்க கூட பேசுகிறதுக்காகவும் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்ல முடியுமா? நீ எங்கே இருக்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏய், இந்த பாரு தம்பிங்களா, ஆக்சுவலாக வந்து என்னை இந்த மாதிரி பயமுறுத்த வேணாம், ஓகேவா? என்னை அட்டாக்கும் பண்ண வேணாம். நான் உங்க கூட பேசிவிட்டு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்குறதுக்காக தான் வந்திருக்கேன். அண்டு எனக்கு ஓகே, உங்களுக்கு என்கிட்ட பேசுறதுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா தாராளமாக வந்து என்கிட்ட பேசுங்க. இல்லைன்னா நான் இந்த இடத்த ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு போகிறேன். உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காக வரல. கரெக்டாக அந்த இடத்துல கேப்சர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். யாரும் எட்டி பார்த்தாங்க. ஓகே, இந்த இடத்துக்கு நான் ஒரு 3.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தேன். என்ன ஞாபகம் இருக்கா உனக்கு? உனக்கு ஞாபகம் இருக்குன்னா எனக்கு இங்கே ஏதாவது ஒரு சத்தம் கொடுத்து அறிகுறி மூலிமா எனக்கு தெரிவிக்க முடியுமா? உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, சூப்பர். நான் கூட நீ என்னை மறந்துட்டு இருப்பேன்னு நினச்சேன். பரவாயில்ல, நீ என்னை ரொம்ப ஞாபகம் வச்சுருக்க. எனக்கு அது ஹாப்பியாக இருக்கு.
இப்போ நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலையா? நீ ஏதோ பேசுகிறேன்னு தெரியுது, ஆனால் எனக்கு சத்தியமாக புரியல. ப்ளீஸ் 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 இந்த மாதிரிலாம் பயமுறுத்தாத. ஓகே ஓ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முழு பௌர்ணமி நாள். உங்களுக்கு இதில் ஜூம் பண்ணலாம் முடியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கோபுரம் மட்டும்தான். வெளியே நாயுமே கோரஸாக குலைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோபுரம் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதனால் என்னால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு Oh my god. No 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 please please இப்படிலாம் பண்ணாதீங்க. நான் வந்தது ஐ திங்க் உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே பரவாயில்ல. நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருந்தீங்க லாஸ்ட்டாக அவன் நோட் புக்லாம் வாங்கிட்டு வந்து தரேன்னு சொல்லியிருந்தான்ல. நான் அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். உனக்கு வேணுமா? நோ, இந்த மாதிரிலாம் எதுவும் என்ன அட்டாக் பண்ணிடாத தயவு செஞ்சு. ஓகே இப்போ எதுக்கு என் காலை பிடிச்சி இழுத்து விட்ற? நீ அட்டாக் பண்ணுற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறேன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன். சரியா? நான் ஏதோ நீ வந்து பார்த்தோன்னா உன்னோட அப்பா அம்மாவை பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிற. சரி உங்ககிட்ட கேட்டு அவங்கள கூப்பிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ வந்து அப்படி தெரியல. உன் கூட இங்கே நிறைய பேர் இறந்துட்டாங்களே, நீ மட்டும் தான் இருக்கிறியா இங்கே? உனக்கு ஒரு வேளை வந்து உங்கள் வீட்டில் சரியாக உனக்கான காரியம் எதுவும் பண்ணலையா? அதனால் நீ மட்டும் இங்கே இருக்கியா? ஓகே அழுவாத சரியா? எனக்கு புரியுது. ஐ திங்க் வந்து பார்த்தோன்னா உனக்கு ஏதோ பண்ண வேண்டிய காரியம் வந்து பார்த்தோன்னா ஏதோ சரியாக பண்ணலைன்னு நினைக்கிறேன். அதனால தான் நீ மட்டும் இங்கே இருக்கியா? இந்த ஸ்கூலில் உன் கூட இறந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போயிட்டாங்களா உன்னை விட்டுட்டு? தனியாக இருக்கியா நீனு? ஓகே நீ தனியாக இருக்குன்றனால தான் நான் உன் கூட பேசுறதுக்கு வந்திருக்கேன். என்ன உன் அண்ணனா நினச்சிக்கோ. ஆக்சுவலாக 25 இயர்ஸ் பேக் வந்து இது நடந்திருக்கு. இப்போ உனக்கு கண்டிப்பாக வயசு அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீ என்னை தம்பியாக கூட நினச்சிக்கலாம். ஓகே என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்குறியா? கைஸ் ஏதோ வந்து பேசுகிறாங்க, பட் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து அதை புரிஞ்சிக்க முடியல சுத்தமாக. அப்படியே முன்னாடி வர முடியுமா உன்னால்? அப்படியே முன்னாடி வர முடியுமா? ஓகே இந்த ஸ்கூலோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது பார்த்துக்கிங்க. எவ்வளோ பேர் வந்து இந்த ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இதில் டேட் வந்து மென்ஷனாக இருக்குது பாருங்கள். 2 அதாவது February 16 1990. ஓகே 1990. ஓகே ஓகே கூடும். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா இங்கே 1990 இந்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2000 நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட வயசு வந்து என்னை விட அதிகம் தான். அண்ணா நீதானா? மறுபடியும் ஒரே ஒரு வாட்டி என் முன்னாடி வர முடியுமாண்ணே?
ப்ளீஸ். நான் உங்களை பார்த்துட்டுனா கண்டிப்பாக இங்கேருந்து போயிடுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக காரியம் என்ன பண்ணணுமோ அதை நம்ம மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து உங்கள் ப்ரொசீஜராக நான் உங்களுக்கு பண்ணி முடிக்கிறேன். நீங்கள் தனியாக இருக்கனால இங்கே ஃபீல் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்கிறது உண்மைனா எனக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வர முடியுமா ப்ளீஸ்ண்ணே? இப்போ நான் உங்களை பார்த்தேன். தேங்க்யூ. ஓகே, என்ன உங்கள் தம்பியாக நினச்சிக்கோங்க. நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணுவேன், சரிங்களா? என்னால் உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் வராது. நான் உங்களை பார்க்கணுன்னு நினச்சேன், பார்த்துட்டேன். உங்க கூட பேசணும்னு நினச்சேன், பேசிட்டேன். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு இப்போ எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரேன் கண்டிப்பாக. பார்த்தேன் இப்போது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டார்க்காக இருக்கிறதுனால எனக்கு அது எதுவுமே தெரியல. ஆனால் என்னால் கண்ணால் பார்க்க முடிஞ்சது இங்கே இவ்வளோ ஹைட்டு தான். இந்த ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னால் பார்க்க முடிஞ்சது. உங்களுக்கு கண்டிப்பாக என் மேலே இருக்க கோவம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு குப்பை கிடங்காவே யூஸ் பண்ணுறாங்க இதை. ஓ ப்ளீஸ், நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணுவேன். நீங்கள் என்னை தம்பியாக நினச்சிக்கலாண்ணே, ஓகேங்களா? உங்கள் தம்பியாக நான் உனக்கு வந்து பண்ண வேண்டிய காரியம் எல்லாத்தையும் பண்ணுவேன். ஸோ இங்கே அவ்வளோ பேர் இறந்து நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. கைஸ், நான் சொன்னல ஃபுல்லாக ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு. இப்போ உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்கூலே மொத்தமாக என்டையராக வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆகிடுச்சு. அதில் தான் வந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்ட பசங்க வந்து இறந்துருக்காங்க இந்த இடத்துல. ஸோ அவ்வளோ பேர் இறந்து. ஆனால் இந்த இடத்துல என்னால் வந்து இப்போ ஒரு சோலோட எனர்ஜியை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியுது. அவங்களோட வாய்ஸை மட்டும்தான் கேட்க முடியுது. எனக்கு உங்கள் நிலமை புரியுது. நீங்கள் தாராளமாக என் முன்னாடி வரலாம். நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது உங்களுக்கு காரியம் பண்ணலை அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணேன். அது உண்மை அப்படின்றதுனா எனக்காக மறுபடியும் ஏதாவது ஒரு அறிகுறி காட்ட முடியுமா? ஏதாவது சத்தம் மூலியமா? உங்களால் பேச முடியலன்னா கூட ஓகே, தேங்க்யூண்ணா. ப்ளீஸ் என்னை பயமுறுத்தாதீங்க. நான் உங்கள் தம்பி தான், என்னை புரிஞ்சுக்கிங்க. நான் உங்கள் தம்பி தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பயமுறுத்த வேண்டாம். எனக்கு இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன் கொடுத்தனால எனக்கு அதுவே போதும். நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். ஓகே, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நாங்கள் இங்கேருந்து கிளம்பிடுறேன். அண்ணன், நான் தான் சொல்கிறேன்ல, நான் உங்கள் தம்பி தான். நீங்கள் இதுக்கு மேலே என்னை பயமுறுத்தாதீங்க ப்ளீஸ். நான் இங்கேருந்து கிளம்புறேன். உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ ஒரு தம்பியாக நான் வந்து பண்ணுறேன். உங்களோட ஆத்மாவும் சாந்தி அடையும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஓகே பாய் கைஸ். இதோட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான பிளேஸ்லாம் போய்ட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். அந்த வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா சூன் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம பேஜை வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.